போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களா நீங்க? வெல்கம் டு ஃபார் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். பரீட்சைக்காக படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் செப்பரேட்டாக ஒதுக்கிக்கோங்க. அங்கே எந்த சத்தமும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான புக்கு எல்லாத்தையுமே கொண்டு போய் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை பார்க்கும்போது படிக்கணும்னு தோணும். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நோட்டு, பேனா, பென்சில், ஹைலைட்டர்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே தண்ணி முக்கியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா தண்ணிக்கு எந்திரிச்சு வந்தோம்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எப்பவும் படிக்கும் போது படிச்சுக்கிட்டே இல்லாமல் நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். முக்கியமான குறிப்புன்னு நமக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லலாம் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு இருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. அது கூடவே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. நான் படிக்கிறதுக்கு டேப் யூஸ் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் டேப் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நெட்டு போட்டு வச்சுக்கோங்க. மொபைல் இருக்கேன்னு மொபைலை பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு இப்படி போயிடுவோம். அதனால் அது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நமக்கு எப்போ அது தேவைப்படுதோ அப்போ மட்டும் பார்த்துக்கலாம். நான் எதுக்காக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, டெலகிராம்லலாம் நிறைய குரூப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனுப்புவாங்க. அது நமக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம படிக்கிறதுக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. புக்ஸ் எடுத்து வச்சாச்சு, தண்ணி எடுத்து வச்சாச்சு, பேனா, பென்சில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு, மொபைலும் நெட்டு போட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இனி என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.